யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை தேவன் கொடுக்கிற வெற்றியினால எப்படி அட்ராக்டிவான ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது என்பதை தான் ஆண்டவர் இந்த வேத பகுதியில் காட்டுகிறார். இதில் ஒன்று நான் விளங்கி கொள்கிறேன், தேவன் வெற்றியை விரும்புகிற தேவன். அவர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அதையெல்லாம் நாமும் விரும்பும்படி அதை குறித்த காரியங்களை நம்ம கேட்க பண்ணி அதன் மேலே நமக்கு ஒரு ஆசையை வர வைக்கிறார் பாருங்க. ஏன் அந்த ஆசையை வர வைக்கிறார்? வெற்றியாக வாழணும். வாழ்க்கையின் ஆவிக்குரிய விதத்தில், சரீர பிரகாரமான வாழ்க்கையில், கையின் பிரயாசத்தில், குடும்ப வாழ்க்கையில், எங்கெங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறாரோ, என்னென்னலாம் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய வைக்க விரும்புகிறாரோ அதில் எல்லாம் நம்ம வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் ஏன் விரும்புகிறான்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவன் வாழ ஆரம்பிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை அநேகரால் அட்ராக்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. கவரக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்மளை சும்மா சாதாரணமாக பார்த்தா நம்மக்கிட்ட எந்த அட்ராக்ஷனும் கிடையாது. ஆனால் இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து அவனுடைய வாழ்க்கையை எல்லா நிலைகளிலும் அவனை வெற்றி உள்ளவனாக மாற்றும் போது அவனுடைய லைஃப் ரொம்ப அட்ராக்டிவான லைஃபாக மாறுது. ஒரு தொழிலை செய்கிறீங்களா, ஒரு வேலையை செய்கிறீங்களா, ஒரு படிப்பை படிக்கிறீங்களா, ஒரு புது முயற்சிகளை எடுக்கிறீங்களா, அதில் நீங்கள் செய்கிறத பார்த்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆகணும். அந்த விதங்களில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே விளங்க பண்ணுவதுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி நம்ம கற்றுக் கொடுக்குற காரியங்கள் தான் அப்படி அட்ராக்டிவாக நம்மளை மாற்றுது. வேற எதுவும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற பணமோ, நம்மகிட்ட இருக்கிற என்ன வேலையோ, நம்மகிட்ட இருக்கிற மற்ற அனுகூலமான காரியங்கள் அல்ல. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையை கை கொள்ள ஆரம்பிக்கும் போது அந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா, அவன் தன் வழியை வாய்க்க பண்ண அவனுக்கு உதவி செய்தான். இந்த வசனம் அவனை என்ன வாக்குதுன்னா புத்திமானா. இப்படி வாழ்ற ஒரு மனுஷனை இன்னொருத்தன் பார்க்கும்போது கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவான். ஏன்னா அவன் காரியங்கள்லாம் வெற்றிகரமாக இருக்கும், அவனுடைய வாழ்க்கை சமாதானமானதாக இருக்கும், அவனுடைய முகத்தில் தேவ மகிமை காணப்படும். இப்படி வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுக்காக தான் இந்த சபையில் ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியங்களை கேட்கும்படி நமக்கு உதவி செய்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை பிறரை கிறிஸ்துவுக்குள்ள அட்ராக்ட் பண்ணுற வாழ்க்கையாக இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள கவரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். எத்தனை பேர் அப்படி வாழணும்னு விரும்புகிறீங்க? தாங்க வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அறிகுறியான ஒரு காரியம். Symptom for your victorious life or a successful life is you got to be an attractive tool to draw people to Christ. கிறிஸ்துவின் அண்டே பிறரை ஈர்க்கக்கூடிய ஒரு கவரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கணும்னா தேவன் சொல்கிற சத்தியங்களை கை கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கும் போது நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களை பார்த்து பலர் அட்ராக்ட் ஆகி உங்களோட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க அவர்கள் தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு வர முடியும்.
அப்போ அதற்காக தான் ஆண்டவர் இந்த சத்தியங்கள்லாம் வச்சு ஒரு போதகரை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வாரந்தோறும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, நம்முடைய மனதை மாற்றுறாரு, இருதயத்துக்குள்ளே போய் அதை விதைக்கிறாரு, அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்டதை எடுத்து வாயில் பேச வைக்கிறாரு, சரியத்தின் மூலமாக கிரியை செய்ய வைக்கிறாரு. இப்படி செய்ய செய்ய அதனுடைய மாற்றத்தை என் வாழ்க்கையில் என் சரியத்தின் மூலமாக என் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் உண்டு பண்ணி காட்டுறாரு. அப்போது ஒரு வகையான விதத்தில் நாம் அட்ராக்டிவாக இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ்வதுக்கு தேவன் இந்த நாட்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பொருளாதார ஆசீர்வாதம் அநேகரை அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா தேவன் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்து நிறைவுள்ளவர்களாக மாற்றும் போது உங்களை அநேகர் பார்த்து அட்ராக்ட் ஆகும். எப்படி இவனுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம், எப்படி இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, எப்படி இவனுக்கு எல்லா காரியங்களும் கைக்கூடி வருது அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருப்பதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, பொருளாதார ஆசீர்வாதம் பலரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் கிறிஸ்தவனை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. கிறிஸ்தவ மக்கள் அதை நம்ம நம்புறதே இல்லை, அதை குறித்து யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த நாட்களில் அதை குறித்த சிந்தனையும் அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம மாறுவதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற நல்ல வழிகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அதில் ஒன்று, ஆண்டவர் நமக்கு காட்டுகிற ஒரு காரியம், எப்படி கடனிலெல்லாம் நம்மளை கர்த்தர் விடுதலை பண்ணி பொருளாதார ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நம்ம இருக்கிறோன்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்களிலும் இருந்தும் கர்த்தர் நம்மளை எப்படி விடுதலை பண்ணுறாரு, இதெல்லாம் குறித்து வேதம் பேசியிருக்கு பாருங்க. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தியானித்து இதை கை கொள்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாக்கியவானாக இருப்பான். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தியானித்து கை கொள்கிற நான் எப்படி இருப்பேன்? நிச்சயமாக கர்த்தர் பாக்கியவான்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுறார். அப்போ இந்த நாட்களில் கடனிலிருந்து நாம் விடுதலை பெற ஆண்டவர் நமக்கு காண்பித்த ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு காண்பித்தேன். கோலியாத்தைய உங்களுக்கு கடனுக்கு ஒப்பிட்டு காட்டி தாவீத கடனை மேற்கொள்ளுகிறவனுக்கு ஒப்பிட்டு காண்பித்தேன். கோலியாத் என்கிற அந்த பேர் இஸ்ரவேல் மக்களினால் கொடுக்கப்பட்டது. பெலிஸ்தியன்களிலிருந்த ஒரு பெரிய ராட்சதன் போல எழும்பினவனுக்கு இஸ்ரவேல் மக்கள் தான் அவனுக்கு கோலியாத்துன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த கோலியாத் என்கிற அர்த்தம் என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் உருவி நம்மளை ஒன்னெல்லாம் ஆக்கி நம்மளை நிர்வாணப்படுத்தி அலங்கோலப்படுத்துகிற வேலையை செய்கிறவன் தான் கோலியாத்து. அப்போ இந்த கடனை தான் செய்து பாருங்க. ஒரு மனுஷன் கடனுக்குள்ள போய் சிக்கி கொள்ளும் போது அவனை நிர்வாணப்படுத்தி அவனை அலங்கோலப்படுத்தி அவனை என்ன எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து உறிஞ்சி அவனை ஒன்னெல்லாம் ஆக்கி இந்த வேலையை செய்கிற கோலியாத்தை மேற்கொள்ள தாவீது என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி அந்த தாவீத ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த கோலியாத்தை மேற்கொள்ள கூடிய வல்லமையை அவனுக்குள்ள வைக்கிறாரு. நான் நம்புறேன் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரம் கேட்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நல்ல ஒரு தாவீதா கர்த்தர் நம்மளை மாத்துறார். கையை உயர்த்தி எத்தனை தாவீது இருக்கிறீங்க? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த தாவீதை போல கர்த்தர் நம்மளை என்னவா ஆக்குறாருன்னா மேற்கொள்கிறவர்களாய் மாற்றுறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் மேற்கொள்கிறவன். நல்ல சத்தமா சொல்லுவோமே, நான் என்ன செய்கிறவன்? நான் கீழாகிறவன் அல்ல, நான் அடியில் போகிறவன் அல்ல, நான் தேய்ந்து போகிறவன் அல்ல, நான் சிறுகி போகிறவன் அல்ல, நான் மேலோங்கி வருகிறவன், நான் மேலாகிறவன், நான் மேற்கொள்கிறவனாய் இருக்கிறேன். இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை வருவதுக்கு கர்த்தர் நம்ம காண்பிக்கிற சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம் பாருங்க. இப்போ தாவீது கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு அவன் செய்த காரியம் தான் ரொம்ப முக்கியமானது. அவன் என்ன செய்கிறான்? போய் 5 கல்லை அவன் பொறுக்கி எடுக்கிறான், சூஸ் பண்றான். அந்த தண்ணீர் அண்டே அந்த ஆற்றங்கரையில் போய் அவன் என்ன செய்கிறான்? 5 கூழாங்கல்லை அவன் பொறுக்கினான் பாருங்க. அந்த 5 கூழாங்கல்லும் தான் அவனுக்கு என்னவா ஆச்சுன்னா கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு கருவியாய் மாறினது. அதை நம்ம கவனிக்கிறோம். அது 5 கல்ல 5 சத்தியம் சொல்லலாம், 5 கோட்பாடுகள். தேவன் நம்மளை கடந்தெல்லாம் நம்மளை விடுதலை பண்ணி எதுலெல்லாம் சிக்கப்பட்டிருக்கிறனோ, எதுலெல்லாம் நான் அடிமையாக இருக்கணும், அதிலெல்லாம் கர்த்தர் விடுதலை பண்ணி ஆசீர்வதிப்பதுக்கான வழிகளை கர்த்தர் அங்கே காண்பிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ 5 கல் 5 சத்தியங்களுக்கு ஒப்பிடலாம், அல்லது 5 கோட்பாடுக்கு பிரின்சிபிள்ஸுக்கு அதை ஒப்பிடலாம். வேதத்தின் பிரின்சிபிள், பிப்ளிக்கல் பிரின்சிபிள் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று நம்ம கவனித்தோம். ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் கல் என்னன்னா 3 காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்.
யாரை குறித்து? தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் என் கடனெல்லாம் ரத்து செய்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால் அதை செய்ய முடியுமா? தேவனால் நம்முடைய கடனெல்லாம் என்ன செய்ய முடியும்? ரத்து செய்ய முடியும். தேவன் அதை செய்யும் போது பட்சபாதம் இல்லாத, இஸ் நாட் த ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன். எனக்கு ஒன்று செஞ்சுட்டு உங்களுக்கு இன்னொன்று செய்யறதில்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு போதிக்கிறத நான் கேட்டு அதை விசுவாசித்து என் வாழ்க்கையில் கை கொண்டா இப்படி செய்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். ஒரு நபருக்கும் செய்கிறாரு, ஒரு குடும்பத்துக்கும் செய்கிறாரு, ஒரு தேசத்துக்கே ஆண்டவர் அப்படி செய்கிறார். அதுக்கு பிறகு நான் காண்பித்த மூன்றாவது காரியம், அதில் இருக்கக்கூடிய அந்த முதல் காரியத்தில் இருக்கிற மூன்றாவது விஷயம், தேவன் நம்மளை கடன்லேருந்து வெளியே கொண்டு வர. God wants you to come out from debts. அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட ஒன்று சொல்கிறார். உன் மேலே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற, நீ கடனில் இருக்கிறதுக்கு இல்லை, சாபத்தில் இருக்கிறதுக்கு இல்லை, நீ அடிமையாக இருப்பதுக்கு இல்லை, உன் மேலே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். சொல்றாரு, உனக்கு பரிபூரணமான நன்மை உண்டாக நான் கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த கட்டளையை நம்ம மேல கர்த்தர் கட்டளையிடும் போது நம்ம வேலையில, நம்முடைய பிரயாசத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம், பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடப்பட்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நமக்கு நேராக பொக்கிஷ கதவுகளை திறக்கிறாராம். வானம் நமக்கு நேராக திறக்கப்படுது. ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய வைக்கிறாரு, ஏற்ற நேரத்தில் சூரியனை பிரகாசிப்பிக்க வைக்கிறாரு. அப்படி நடக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய். கட்டளையிடப்பட்டிருக்கிறதுனால, பரிபூரணமான நன்மை நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, நீ கடன் வாங்கி கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறவன் அல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனாய் நான் உன்னை மாற்று. அது மேலான நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காருன்றதை அறியும் போது தான் அது நம்மளை கர்த்தர் வெளியே கொண்டு வராரு. ரெண்டாவது கல்லை பொறுக்கிறான். ரெண்டாவது கல், ரெண்டாவது சத்தியம், ரெண்டாவது கோட்பாடுன்னு சொல்லலாம். அதை போன வாரம் முதல் காரியத்தை கவனித்தோம். இன்றைக்கி அந்த ரெண்டாவது காரியத்தை உங்களுக்கு அதோட சேர்த்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதில் முதல் நம்ம கவனித்தோம், ஆண்டவர் சொல்கிற ரெண்டாவது கல்லை அவன் பொறுக்கும்போது அது என்ன பொருள்படுத்துதுன்னா, ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸ்டார்ட் டூயிங் டூ திங்ஸ். முதல் கல் வந்து 3 விஷயத்தை அறிந்து கொள்ளணும். தேவன் என்ன செய்கிறான்னு அறிந்து கொண்டுட்ட பிறகு, அறிந்து கொண்டாது மாத்திரம் போதாது, அறிந்து கொண்டதின்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ 2 காரியத்தில் 1 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ய வேண்டிய 2 காரியம். அதில் 1 ஆண்டவர் சொல்கிறாரு, மேலும் மேலும் கடன் வாங்குறது என்ன செய்யணுமா? நிறுத்தணும்னு சொல்கிறார். சொல்லுங்கள் வாயை திறந்து, மேலும் மேலும் கடன் வாங்குற அந்த மென்டாலிட்டியிலே இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் மாறணும். கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவசியமான காரியங்களுக்கு வாங்கலாம். நான் சொன்ன பாருங்க, நீங்கள் ஒரு இடத்த போய் பார்க்குறீங்க, ஒரு வீடை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வீட்டு விலையை கேட்குறீங்க, அவன் ஒரு 50 லட்ச ரூபாய் சொல்கிறான். 50 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இல்லை. அந்த கையில் 50 லட்ச ரூபாய் இல்லாதனால நீங்கள் சொல்கிறீங்க, நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சேர்த்து 50 லட்ச ரூபாய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போனீங்க, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க. 2 வருஷம் கழிச்சு 50 லட்ச ரூபா கொண்டு வந்து நீங்கள் அந்த ஓனர்கிட்ட கேட்டிங்கன்னா, எப்பா நீங்கள் அன்றைக்கி 2 வருஷம் முன்னாடி 50 லட்சம் சொன்னீங்க, 50 லட்சம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வாங்கிப்பானா? அவன் சொல்லுவான், அது 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அதனுடைய விலை எத்தனை கோடி தெரியுமா? அப்போது ஒரு பொருளை உங்கள் சம்பாத்தியத்தின் அடிப்படையில், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வருமானத்தின் ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் டிசிப்ளினாக, ஒழுக்கமாக அதை கையாட, அதை எப்படி நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள்லாம் கர்த்தருக்குள்ள இந்த வசனத்தின்படி அறிந்து நீங்கள் செயல்படும் போது, ஒரு லோனை வாங்கி, ஒரு ஹவுசிங் லோனை வாங்கி, ஒரு இடத்துக்கு ஒரு லோனை வாங்கி என்ன பண்ணுறோம்? ஒரு இடம் வாங்குகிறோம் பாருங்கள். வாங்கும்போது என்ன செய்கிறேன்னா, அந்த விலை உயர்வு, அந்த விலை, இடத்தின் விலையோ அந்த வீட்டின் விலை உயர்வை ஏறாதபடிக்கு எனக்கு நான் தடுத்து நிறுத்துறேன். ஒரு கடனை வாங்கி நான் என்ன செய்கிறேன்? ஒரு வீடை வாங்குறது நிமித்தமாக 2 வருஷம் கழித்து அது ஏற வேண்டிய அந்த அப்ரிசியேஷன் எனக்கு ஏறாதபடிக்கு நான் என்ன செய்கிறேன்னா, அந்த விலை உயர்வை நான் தடுத்து நிறுத்துறேன். அதுக்கு ஒரு கடன் வாங்குறேன்னா அது ஒன்றும் தவறு கிடையாது. வருமானத்தின் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வருமானம், நம்முடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அதன் அடிப்படையில் வாங்குறது தப்பு. ஆனால் பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? கண்ணு பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள். அது என்ன பண்ணோன்னா, எங்கேயாவது கொண்டு போய் கடன் என்கிற பாதாளத்தில் கொண்டு போய் நம்மளை நிச்சயமாக ஒரு நாள் நிறுத்தும்.
நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அந்த காலத்திலலாம் வந்து டிவி முன்னாடி போய் உட்கார்ந்தா தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே வரும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஃபோனில் நிறைய அப்ளிகேஷனை நம்ம வாங்குகிறோம். ஃப்ரீ அப்ளிகேஷன் நிறைய இருக்குது இல்லை? அந்த ஃப்ரீ அப்ளிகேஷன்லேயே சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வாங்கி அதுக்குள்ளே போனீங்கன்னா மாதம் ரெண்ட் கட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். அதில் என்ன ஆப்ஷன் கொடுக்குறான்? HD ஆப்ஷன் கொடுக்குறான், அப்புறம் 4K ஆப்ஷன் கொடுக்குறான், என்னென்னமோ ஆப்ஷன் கொடுக்குறான். நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அப்படி வாங்கின காசு கொடுத்து ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வாங்கினா கூட அதில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு மேட்ச் பார்க்குறீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்? காசு கொடுத்து வாங்கினா அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ஒரு ஓவர் முடிஞ்ச உடனே அந்த கேப்பில் கொண்டு வந்து சொறி விடுறான் அட்வர்டைஸ்மெண்ட்டை. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா, எப்படியாவது இந்த கிரிக்கெட் மேட்ச் முடிகிறதுக்குள்ளே வாங்கிடணும் இதை. அப்படி ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சது பாருங்கள், நம்ம மனசுக்குள்ளே ஒரு அப்படியே கிறுக்கு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுது. பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கும் போது அது என்ன ஆபத்து கொண்டு போய் விடுதுன்னா, அது என்ன கடனில் கொண்டு போய் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு போய் விடுகிறது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பார்த்து செய்ய சொல்கிறத நம்ம இன்னைக்கு செஞ்சால், நான் சொல்கிற காரியங்கள் ஒருவேளை கடனில் இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறோம், அதை செய்ய முடியல, இது எனக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதை செய்கிறதுக்கு அதை காட்டிலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற நிலை இன்றைக்கி இருக்கோன்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்பி கர்த்தர் உங்களை செய்ய சொல்கிறத நீங்கள் கர்த்தருடைய உதவியை நாடி இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து விசுவாசத்துக்கான கிரியையோடு செய்ய இன்னைக்கு நீங்கள் முன் வருவீங்கன்னா, நான் சவாலிட்டு சொல்கிறேன், ஒரு சில வருஷத்தில் கர்த்தர் உங்களை எந்த நிலைக்கு கொண்டு வருவார்னா, நீங்கள் எதை வாங்கணும்னு நினச்சா கூட அதை முழு காசை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தக்கூடிய நேரத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் உங்களை நிறுத்துவார். இன்னைக்கு கீழ்ப்படிஞ்சா, நல்லா கவனி நான் சொல்கிறத, இன்னைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் சொல்கிற இந்த காரியத்துக்கு இன்னைக்கு கீழ்ப்படிஞ்சு, நான் பார்க்குறதெல்லாம் வாங்க போகிறதில்ல, எனக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும், அவர் எனக்கு கொடுக்குற வரைக்கும் நான் அவர் மேலே விசுவாசம் வைக்க போகிறேன், அந்த விசுவாசத்தில் காத்திருப்பேன், எனக்கு தேவைன்னா அதன் தேவைகளை சந்திக்க என் உழைப்பை ஆசீர்வதிப்பார், எனக்கு வருமானத்தை ஆண்டவர் பெருகப்படுத்தி கொடுப்பார், ஏதோ ஒரு வழியில் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார், நான் காத்திருக்கிறேன் பாருங்க. குறுக்கு வழியை நாடாம, ஆப்ஷன்ஸை நாடாம விசுவாசத்தில் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன் பாருங்க. கர்த்தர் அப்படி விசுவாசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அற்புதம் செய்ய இன்னைக்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில நேரம் நமக்கு காத்திருக்கும் ஆத்திர அவசரம், சாப்பிட்றதும் ஆத்திர அவசரம், வெளியே கிளம்பி போகிறதும் ஆத்திர அவசரம், சர்ச்சைக்கு வந்ததே லேட்டு தான், ஆனால் போகிறது மாத்திரம் ஆத்திர அவசரம் இருப்பாங்க. அப்படி எல்லாத்துலேயும் ஆத்திர அவசரம். அதே பழக்கம் ஒரு பொருள் வாங்குறதுலேயும் ஆத்திர அவசரம் வந்துடும், நிதானம் இல்லை. நான் யோசித்து பார்க்குறேன், நான் சின்ன பையனாக இருந்தபோது சில நேரம் கடைக்கெலாம் போவோம் பாருங்க. போகும்போது கடையில் ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை கடனுக்காக வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், உங்களை நிற்க வைப்பாங்க, அதுக்கு பல கேள்வி கேட்பான், பல காரியம். இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் அ கிளிக், ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது கன்வெர்ட் ஆகி நீங்கள் பொருளை வாங்கி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், அது கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் வரும். அது இன்னைக்கு உலகம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த கடைக்குள்ள போனாலும் பொருளை காட்டிலும் பொருளுக்கான ஸ்கீம் தான் நிறைய இருக்கு. அந்த நாட்கள் அப்படி இல்லை. ஒரு பொருளை வாங்க போனால் அந்த பொருளுக்கான காரியங்கள் தான் நிறைய இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு கடைக்குள்ள போனீங்கன்னா பொருளை காட்டிலும் அந்த பொருளில் நான் சிக்கப்படுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸை வச்சிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் நிதானித்து சோதித்து அறிந்து கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் கடனெல்லாம் செய்ய வல்லவர். கர்த்தர் வந்து என்னை அதுலேருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். என் மேலே பரிபூரணமான என்ன கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கட்டளை, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஒன்று செய்ய சொல்லியிருக்காரு கர்த்தர். 2 காரியம் நான் செய்யணும்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று, நான் கடன் வாங்கிறத மேலும் கண் பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறத மேலும் மேலும் கடன் வாங்கணும்னு நினைக்கிறத நிறுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதை நான் செய்கிறேனா? கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் கற்றுக் கொடுக்குற இந்த சத்தியங்களை கை கொள்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் சொல்கிறத நான் கவனமாக கேட்டு செய்கிறேன்னா என் மேலே கர்த்தருடைய கண் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் அற்புதமான வழிகளையும் ஆசீர்வாதங்களையும்
அவனுடைய வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வருவார். இப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பும். இப்படி நீங்கள் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு போதகர் சொல்லி கொண்டிருந்ததை நான் கேட்டேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சகோதரன் என்ன செஞ்சாராம், அவருக்கு பிடிச்சமான ஒரு காரை வாங்கணும்னு சொல்லி, அது மிக எக்ஸ்பென்சிவான காராம். போய் எப்படியோ திரட்டி எதையோ பண்ணி காரை வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்த உடனே பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து, பாஸ்டர் இப்படி ஒரு காரை வாங்கியிருக்கிறேன், என் காருக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா, அந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல பாஸ்டர் போல் கேட்டிருக்காரு, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான காராக இருக்க எப்படி பண்ணீங்க? ஏன்னா அந்த நபரை பற்றி அவருக்கு தெரியும் பாருங்கள், தெரிஞ்சனால கேட்டிருக்காரு, எப்படி வாங்கினீங்க, இதுக்கு எப்படி காசு கொடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன ஆப்ஷன்லாம் கேட்டபோது கேட்டுக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணாராம், ஜோம் பண்ணி அனுப்பிச்சாராம் பாருங்க. அனுப்பின பிறகு ஒரு சில மாதம் போச்சான். அதுக்கப்புறம் ஒரு சில மாதத்துக்கு பிறகு அவரால் அந்த காருக்கான டியூவை என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. கட்ட முடியாமல் போனதுனால ஒரு சில மாதங்கள் அவகாசம் பேங்க்லேருந்து கொடுத்தாங்க. அந்த அவகாசம்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க்கார் என்ன பண்ணான், வந்து காரை சீஸ் பண்ணிட்டான், காரை தூக்கிட்டு போயிட்டான். இவர் வந்து உடனே சொல்கிறார், பாஸ்டர் நீங்கள் என் காருக்காக ஜோம் பண்ண காரை தூக்கிட்டு போயிட்டான் பாஸ்டர். இந்த பாஸ்டர் கேட்டாராம், ஜோம் பண்ண காரை ஏன் அவன் தூக்குறான், ஜோம் பண்ண காருக்காக கரெக்டாக டியூவை கட்டினியான்னு கேட்டாரான். அவன் சொன்னான், டியூ 2-3 மாதம் கட்டலை பாஸ்டர். 2-3 மாதம் கட்டலைன்னா தூக்காமல் என்ன பண்ணுவான்? அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாராம், இனிமேல் நான் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் பாருங்க. அவர் சொல்கிறாரு, இனிமே காருக்காக ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல காருக்கான விலையை கொடுத்துருக்குறாங்களான்னு நினச்சி பார்த்துட்டு ஜோம் பண்ண நல்லதுன்னு நினச்சேன்றாரு. அது ரொம்ப அருமையாக இருக்குது. பிஃபோர் ஐ ப்ரே யூ பே ஃபார் த கார்ன்றாரு. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. தவறெல்லாம் நம்மக்கிட்ட வச்சுருக்கிறோம், மறக்க முடியாது. ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு கடன் மேலே கடன், அதனால் நீங்கள் எனக்கா கொஞ்சம் கண்ணீரோட ஜோம் பண்ணுங்க. கண்ணீரோட ஜோம் பண்ணி ஒரு 2-3 நாள் எனக்கா உபவாசம் வந்து ஜோம் பண்ணுங்களேன். எப்படியா? நல்லா கண்ணீரோட ஜோம் பண்ணணுமா? அந்த கண்ணீருக்குள்ள பத்தாதான், அது கூட 2-3 நாள் சேர்த்து என்ன பண்ணணுமா? நான் அந்த அம்மாட்ட நேராக மூஞ்சிக்கு நேராகவே ஃபேஸ் டு ஃபேஸ், சில விஷயத்தெலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடணும். நான் சொன்னேன், நான் உங்களுக்காக கண்ணீர் விட்டு சொட்டு சொட்டா கண்ணீர் விட்டு, ஏசப்பா தாத்துமா கடன் வாங்கிட்டு ஆண்டவரே, அடுத்த முறை கை நீட்டும் போது கை நீட்ட முடியாதபடி ஏதாவது பண்ண ஆண்டவரே அப்படி நான் ஜெபம் பண்ண முடியும்? அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறாளா நானே? நான் சொன்னேன், உங்களுக்காக நான் கண்ணீரோட ஜெபம் பண்ணி, ஏன்னா உங்களுக்காக உபவாசம் இருந்தால் கூட, நான் சொன்னேன், கடன் வாங்கிறத நீங்கள் நிறுத்தணுன்ற ஒரு தீர்மானம் எடுக்கலனா, நான் இல்லைங்க, எவ்வளோ வரம் பெற்றவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ண போனாலும் வரம் பெற்றவர் அவர் வரத்தை வேணால் இழந்துருவார் ஒழிய நீங்கள் கடன் வாங்குற வரம் உங்களை விட்டு போகாதுன்னு. சில நினச்சிக்கிறாங்க, பாஸ்டர்கிட்ட போய் சொன்னால், இந்த போதகிட்ட போனால் ஜெபம் பண்ணாலும் கடனில் என்ன மேஜிக் என்ன நடக்குது? பாஸ்டர் எங்கன்னா பேங்க் தனியாக வச்சுக்கிறாரா அடிச்சு உங்களுக்கு சஸ்டர்னு கொடுக்கறதுக்கு? நல்லா கவனிங்க, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் குறுக்கு வழியில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டார். என்ன செய்கிறாரு அவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ நான் என்ன செய்யணுன்றதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த கல்லை எடுத்து, அந்த சத்தியத்தை எடுத்து, அந்த கோட்பாடு எடுத்து வாழ்க்கையில் உபயோகப்படுத்தும் போது எங்கெல்லாம் சிக்கல்ல மாட்டிருக்கணும் அங்கெல்லாம் வெளியே வருவேன். அதுக்கான வழிகளை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். பாருங்க, என்னுடைய படித்த ஒரு நண்பன், ஸ்கூல் ஃப்ரெண்டு பாருங்க, அவன் வந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறான். அந்த சர்ச்சுடைய பாஸ்டர் இருக்கிறாங்க. அவனுக்கு அவங்க அப்பா வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, காலேஜ் படிக்கும் போதே, ஸ்கூல் பிறகு முடித்து காலேஜ் படிக்கும் போது அவங்க அப்பா தவறிட்டாங்க. தவறின பிறகு அவங்க அப்பா தவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், அவனுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருந்தார். அது பல வருஷமாக அப்படியே கடந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நாங்கள் பேசும்போது என்கிட்ட சொன்னால், அந்த மாதிரி எனக்கு அப்பா கொடுத்த ப்ராப்பர்ட்டி இருக்குடா, அதில் நான் வீடு கட்டலான்னு நினைக்கிறேன், ஆனால் வீடு கட்டினா ஒரு பைசா கடன் வாங்காமல் கட்டணும்னு நான் நினைக்கிறேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நல்ல விசுவாசம் உள்ளவன், ஒரு சாதாரண வேலை தான், ஒரு டீசெண்டான ஒரு சம்பளம், அவனுடைய நிலை எனக்கு தெரியும் பாருங்க. அப்போ அவன் சொன்னான், நான் இப்படி செய்யணும்னு விரும்புகிறேன். அப்போ நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ், கர்த்தர் உன்னை நிச்சயமாக உன் விசுவாசத்தின்படியே உனக்கு அற்புதம் செய்வாரா, நல்ல ஒரு தீர்மானம், இந்த தீர்மானத்துக்கு யார் துணை நிற்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறாரு அப்படின்னு அவனுக்கு நான் சொன்னேன். வீடு கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சுங்க, மோர் தென் 4 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அப்பப்போ எனக்கு சில காரியங்களை அப்டேட் பண்ணுவான், சில காரியங்களை சொல்லுவான்.
அப்போது அவன் வீடை கட்டி முடிச்சுட்டு 4 வருஷம் கழித்து கட்டி முடிச்சுட்டு என்கிட்ட சொன்னான், கடனே இல்லாமல் கட்டி முடிக்க ஏசுநாதர் எனக்கு உதவி செஞ்சார்ரா, நீ வந்து பார்க்கணும் என் வீட்டை அப்படின்னு சொன்னான் பாருங்க. சரி பிரதிஷ்டை சொன்னான், போனேன் நான். வீட்டை போய் பார்த்தா இவன் இருக்கிற வேலைக்கும் அவனுக்கு இருக்கிற சம்பாத்தியத்துக்கும் இப்படி ஒரு அற்புதமான வீடை கட்டியிருக்க முடியுமா? நான் பிரமிச்சு பார்த்தேன். எப்படி ஒரு சாதாரணமான ஒரு நல்ல நேர்மையானவன், நேர்மையால செய்கிறவன், நல்ல கடினமாக உழைப்பான், அவனுக்கு ஆண்டவர் இப்படி தயவு பாராட்டி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஊருக்கு போய் பார்த்து பார்த்து வர வச்சு, இவனே போய் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் விலையெல்லாம் பேசி கீசி எல்லாம் சரி பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து ஆட்களை வச்சு வீட்டை கட்டினான் பாருங்க. கட்டிட்டு இந்த பிரதிஷ்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சர்ச்சி பாஸ்டரையும் என்னையும் அவங்க பாஸ்டர் அறிமுகத்து, என் ஃப்ரெண்டு தான் இவனும் பாஸ்டராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு ஒரு வீடை கொஞ்சம் அப்படியே சுற்றி காட்டினான் பாருங்க. அப்போ சுற்றி காட்டும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னா, அந்த வீட்டை சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்டை காட்டிட்டு, அந்த காம்பவுண்டுக்கும் அந்த பில்டிங்க்கும் கேப் இருக்கிறத காட்டி, எனக்கு கவர்மெண்ட் கொடுத்த அப்ரூவல் படியே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கேப் விட்டு அந்த இடத்த கட்டியிருக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோராக கூப்பிட்டு போனான், ஒவ்வொரு இடமும் காட்டினான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவனுடைய டெக்கரேஷன், அவன் சூஸ் பண்ண டிசைன் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவன் கீழே தரையில் போட்டிருந்த மார்பிளை காட்டினான். மார்பிளை காட்டிட்டு சொன்னான், இது மகாராஷ்டிராலேருந்து நான் வர வச்சேன், நான் போய் பார்த்து அங்கேருந்து செலக்ட் பண்ணி அங்கேருந்து வர வச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவனுக்கு கர்த்தர் செஞ்ச நன்மையை எவ்வளோ பூரிப்பாக சொன்னான்னா, அவன் முகத்தில் எனக்கு தெரியுது. அவனை பார்க்கும்போது கர்த்தர் இவனை இவ்விதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ பிரதிஷ்டை ஆராதனை ஆரம்பிக்குது. ஆராதனை ஆரம்பித்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பாஸ்டர் பேசுகிறாரு. பேசும்போது அவன் சர்ச்சி பாஸ்டர் பேசுகிறாரு, எழுமின்னு சொல்கிறாரு. அவர் இப்படியே சொன்னார், இந்த வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நல்லா இருக்கிறது ஓகே, ஆனால் ஓவராக நல்லா இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னாரு. இதை கேட்ட எனக்கும் குழம்பிருச்சு, உட்கார்ந்து அத்தனை பேரும் குழம்பிச்சு. நாங்கள் எல்லாம் அப்படியே தகைச்சு கொஞ்சம் அப்படின்னா என்ன தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு தான் எனக்கு விளங்கிச்சு. இவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறாரு, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்பலை. கடன் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய ஒரு மனுஷனை கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாரே. அவன் எடுத்த தீர்மானத்துக்கு கர்த்தர் கூட நின்று, நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்காமல் இதை செய்ய எனக்கு கர்த்தர் உதவி செய்வாருன்னு கர்த்தருக்காக காத்திருந்து அவன் உழைப்பு ஆசீர்வதிச்சு ஒரு அற்புதமான வீடை கட்டியிருக்கிறாரே. அவர் என்ன பேசினா, அந்த 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 இடத்தினுடைய நேரம், அந்த பிரதிஷ்டை நேரம் அப்படியே அந்த தோற்றமே மாறிடுச்சு. கடைசியாக அந்த பாஸ்டர் என்ன பண்ணார்னா எனக்கு சொன்னார், இவருடைய நண்பர் தான், அவரும் பாஸ்டராக இருக்கார், அதனால் கடைசியாக ஒரு வாழ்த்துதல் சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. நான் எழும்பி என் நண்பனை கூப்பிட்டு நிற்க வச்சு, என் நண்பன் என்கிட்ட ஷேர் பண்ணதெல்லாம் சொல்லி அவன் இந்த வீடை ஆரம்பிக்கிறது மாதிரி என்கிட்ட பேசினான். இந்த வீடை எப்படி கட்டணும்னு சொன்னான். இந்த கட்டுறது கர்த்தர் எனக்கு கடன் இல்லாமல் இந்த வீடை கட்ட வைப்பாருன்னு சொன்னான். இன்னைக்கு 4 வருஷத்துக்கு பிறகு நான் வந்து இங்கே நின்று பார்க்குறேன், இவனை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை கர்த்தரால் செய்ய முடியும். நான் இவனை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்கு. சாதாரணமான ஒரு மனுஷனை கூட கடவுள் எடுத்து, கடவுளை நம்பி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் கடன் வாங்க மாட்டேன், என்னை ஆசீர்வதிப்பார்னு நம்பி இருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு ஆளை கர்த்தர் பயன்படுத்தி அந்த வந்தவங்களை பார்த்து சொன்னேன், இப்படி ஒரு மனுஷனை எடுத்து பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வீடை கட்டியிருப்பார்னா. நான் சொன்னேன், அவனை பார்த்து சொன்னேன், உன்னை கொண்டு ஒரு வீடையே இவ்வளோ பிரம்மாண்டமாக ஆண்டவர் கட்டியிருப்பார்னா, உன்னை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை பிரம்மாண்டமாக கட்டுவதற்காக தான் இந்த வேலையை உன்னை செய்ய வச்சு உனக்கு ஒரு சாம்பிளை காட்டி உன்னை நம்ப வைக்கிறாரு. இன்னும் கர்த்தருக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள உண்டாக்குறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கே இருந்த ஜனங்களாம் ஒரே கை தட்டி அந்த பாராட்டினாங்க பாருங்க. முடிஞ்ச உடனே 2-3 அம்மாங்க என் கையை வந்து பிடிச்சி சொன்னாங்க, கரெக்டாக சொன்னீங்க, இந்த பையனுடைய இயேசுநாதர், அவங்க இப்படியே சொன்னாங்க, இந்த பையனுடைய இயேசுநாதர் இவனை எப்படி இந்த காரியத்தை செய்ய வச்சாருன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதாங்க இந்த வீட்டினுடைய சிறப்பே அப்படின்னு சொன்னாங்க. அவனை அன்றைக்கு இயேசுவை பிறருக்கு காட்டுற ஒரு அட்ராக்டிவான பொருளாக அன்னைக்கு அவனை ஆண்டவர் மாற்றினார். ஏன்னா அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம்? நான் மேலும் மேலும் கடன் வாங்க போகிறது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? என்ன ஆப்ஷன் நமக்கு? நம்ம எப்பவுமே ஆப்ஷனை தேடி தான் போகிறோம். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது.
ஆண்டவரே, நீர் எனக்கு திறக்கிற வழியில் நான் போக விரும்புகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் வாங்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? காத்திருக்கிறேன் ஆண்டவரே. சில காரியத்தை செய்ய சில வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் செய்து முடிக்கும் போது மகிமையான நிலையில் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தும் போது ஊரே திரும்பி பார்க்கும், இப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சா இப்படிப்பட்ட காரியம் செஞ்சாரு. அப்போ நீங்க நின்று சொல்லலாம், இது நான் இல்லை, எனக்கு இயேசுநாதர் செஞ்ச ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு கொடுத்த உயர்வு என்று சொல்லக்கூடிய ஒரு மேலான நிலையில் வைப்பதுக்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, செலவு செய்யறதுக்கு முன்னாடி, வாங்குறதுக்கு முன்னாடி, பண்றதுக்கு முன்னாடி எஃபெக்டிவா நம்ம திங்க் பண்ணணும். யூ ஹேவ் டு திங்க் எஃபெக்டிவ்லி பிஃபோர் டூயிங் சம்திங். எதையாவது செய்யறதுக்கு முன்னாடி, எதையாவது வாங்குறதுக்கு முன்னாடி பல முறை எஃபெக்டிவா திங்க் பண்றவங்களா இருக்கணும். எப்படி எஃபெக்டா திங்க் பண்ணணும்? கர்த்தர் என்ன கடன்ல இருந்து விடுதலை பண்ணி, விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை, சுவாதீனம் உள்ள ஒரு வாழ்க்கை, சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்ற வாழ்க்கை கர்த்தர் வைக்க விரும்புறாரு. அதுக்கு தடையா எது வந்தாலும் நான் அதுக்கு எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்ற தீர்மானம் நான் எடுக்கலனா, பிசாசு நம்மளை அடிமையாகவே வச்சு பார்க்க தான் விரும்புறான். பிசாசுக்கு நம்ம சுதந்திரத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் வாழ்றது அவனுக்கு சந்தோஷமா, அதில் மட்டும் விட மாட்டான். நம்மளை அடிமையாக வச்சு பார்க்கணுன்னே அவன் நினைக்கிறான். பாருங்க, இன்னைக்கும் பாருங்க, நம்முடைய நாடு மேற்கத்திய நாடு போல பொருளாதாரத்தில் மாறிட்டு வருது. இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் என்ன சண்டை பாருங்க, ஆயுதங்களில் சண்டை போடுகிறத காட்டிலும் எக்கனாமி வார்ஃபேர் நடக்குது, டாரிஃப் வார்ஃபேர் நடக்குது, டாக்ஸ் வார்ஃபேர் நடக்குது. நல்லா கவனிங்கள், ஒவ்வொரு நாடும், எல்லா நாடுமே கடன்ல கிடக்குது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அதை பார்க்க கூடாது. ஆண்டவர் என்ன அதுல இருந்தெல்லாம் விடுதலை பண்ணி என்ன ஆசீர்வாதமா வாழ வைப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னுடைய பெரிதான ஆசையும் ஜெபமும், ஒவ்வொரு நாளும் நான் இந்த சத்தியங்களை பேசும்போது ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே, இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கடன் வாங்குறவர்கள் அல்ல, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்கள். எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புகிறவங்க? கையை உயர்த்தி. இன்னைக்கு வாங்குறவங்களா இருக்கலாம், ஆனால் விரைவில் கர்த்தர் நம்மளை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். நம்ம செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிச்சோன்னா இப்படிப்பட்ட நிலைக்கு வருவோம். ஆண்டவரே, நீ செய்ய வேண்டியதை செய்யும், அது ஆண்டவர் கரெக்டாக செய்வார். கர்த்தர் அங்கேருந்து கேட்பார், நான் நீ செய்யணும்னு சொன்னது செஞ்சியா? எப்பவுமே நம்ம எங்க குறை கண்டுபிடிக்கிறோம்னா, ஆண்டவரே நீ செய்யறதுல குறை வச்சுட்டீர் ஆண்டவரே. கர்த்தர் கேட்பார், நீ செய்ய வேண்டியதை நீ செய்ப்பா, நான் செய்ய வேண்டியதை நான் கரெக்டாக செய்வேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் செய்ய வேண்டியதை நான் தான் செய்யணும். சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் செய்ய வேண்டியதை. நீங்க செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்ய மாட்டார். ஹலோ, நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். நீங்க செய்ய வேண்டிய இந்த ரெண்டு காரியம் நீங்க செய்யணும் சொல்றாரு. மேலும் மேலும் கடன் வாங்குறத நீ நிறுத்து, நான் நிறுத்தணும்ன்றாரு. இதை ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவரே, நீரே என் கையை கட்டி போட்டுரும் ஆண்டவரே அப்படின்னா அது ஆண்டவர் செய்ய மாட்டார். ஏன்னா தேவன் நம்மளை என்ன அடிச்சு கையை உடைச்சி காலை உடைக்கிறவர் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அது நீ செய்யணும்ப்பா, உனக்கு சத்தியத்தை போதிக்கிறேன், உனக்கு வழி காட்டுறேன், எஃபெக்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான வசனத்தை எடுத்து கொடுக்குறேன், ஒரு போதகரை வச்சு உனக்கு போதிக்கிறேன். இவ்வளத்தையும் கேட்டுட்டு நீ எஃபெக்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னா அது உன் பாடு. எஃபெக்டிவாக மாறுவதற்காக தான் வாரம் வாரம் கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு உங்களோட பேசுறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க, உங்களை மேலான நிலைக்கு கொண்டு வர. கர்த்தர் சொல்கிற அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சில வருஷங்கள்லேயே கர்த்தர் இங்கே இருக்கிற எல்லாரையும் கடன் வாங்குறவர்கள் இல்லை, கடனை கொடுக்கிறவர்களா, அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நம்மளை மேலோங்கி வரக்கூடிய நிலை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த ஆசீர்வாதமான நிலை இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வரணும். இன்னைக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கு. இந்த சத்தியங்களை விசுவாசமாக கை கொள்ளுங்க. இதெல்லாம் பாருங்க, இந்த நான் சொன்ன ஒரு மேற்கத்திய நாட்டில் கவனிச்சிங்கன்னா, எல்லாமே அவன் சம்பாதிக்கிற அத்தனை பணமும் அவன் கிரெடிட் கார்டுக்கு தான் கட்டுவான். ஏன்னா அவன் செலவு பண்ணுற எல்லாத்தையுமே கிரெடிட் கார்டில் தான் செலவு பண்ணுவான். இன்னைக்கும் நம்முடைய நாடும் அப்படி தான் மாறிட்டு இருக்கு. எல்லா செலவுமே இன்னைக்கு ஜனங்க கிரெடிட் கார்டில் போட்டுட்டு அதை பண்ணிட்டு கடைசியில் பில்லு அமுக்கி குலுக்கி சரிந்து
மடியில் கொண்டு வந்து போடான், மடியில் உளம் பாருங்க. ஐயோ, அப்போ பார்க்க நம்ம மூஞ்சி சிரிப்பு வரன்றீங்க. டென்ஷனாக இருப்பார். அப்படியே என்ன சொல்லுவாங்க வீட்டில், அம்மா பக்கத்தில் போயிடாத, ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாரு, ஏன்னா பில் கட்டணும். டென்ஷன், எல்லா பிரச்சனைகளுமே மாட்டிக்கிறது. தேவனை ஆராதிக்க முடியல, தேவனை நேசிக்க முடியல, தேவனை உயர்த்த முடியல. உள்ளுக்குள்ள ஒரு புலம்பல், ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகில் வாழ்க்கையை பற்றி பிடிக்குதே. நல்லா கவனிங்க, இப்படி வாழ்றது சுதந்திரம் இல்லைங்க, இப்படி வாழ்றது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் நம்மளை அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வைப்பதுக்காக நான் என்ன செய்யணுன்றது எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி கடனை நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்குறாளுந்தா, கார்டெல்லாம் எடுத்து வீட்டில் கத்திரிக்கோள் இருந்தால் எடுத்து துண்டு 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 துண்டாக வெட்டி போட்டுருங்க. வெட்டி போட்டுட்டு மணி பஸ்ஸில் காசை பேங்க்லேருந்து வித்ரா பண்ணி, ஏடிஎம்லேருந்து வித்ரா பண்ணி காசை எடுத்து பஸ்ஸில் வைங்க. வச்சு ஒரு இடத்துக்கு போய் ஒரு பொருளை வாங்கும்போது கையிலேருந்து காசை கொடுக்கும்போது தெரியும், ஓ 500 ரூபாய் போதா, போகும்போது தெரியும். 10 முறை யோசிப்பீங்க, எஃபெக்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன் எஃபெக்டிவா திங்க் பண்றேன்னா, இந்த வசனம் எனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குது, விசுவாசத்துக்கான கிரியை இப்ப நடப்பிக்குது. நான் ஏதோ தானே செலவு பண்ணல, நினைத்ததெல்லாம் வாங்கல, இப்ப நான் யோசிக்கிறேன், செலவு பண்ணது மாதிரி யோசிக்கிறேன், அதை என் கையை விட்டு போகிறது கர்த்தர் 10 முறை யோசிக்க வைக்கிறாரு. இது உனக்கு அவசியமா, இது உனக்கு தேவையா, இது உனக்கு பயனாகுமா, இது தேவனுக்கு உபயோகமாகுமா, இது மூலமா நீ பிறரை கர்த்தரை பார்க்கும்படி அட்ராக்ட் பண்ண முடியுமா? இவ்வளோ காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியதை மேலும் மேலும் கடன் வாங்குறது நிறுத்த நீங்கள் விசுவாசத்துக்கான கிரியை செஞ்சீங்கன்னா இப்படிப்பட்ட அற்புதமான மாற்றங்கள்லாம் உண்டாகும். ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது, இன்னைக்கு கொஞ்சம் அதை காட்டுறோம் பாருங்க. ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவர் சொல்றாரு, கடன்ல இருந்து வெளியே வருவதற்காக வாயை திறந்து நீங்க பேசணும். ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம், on the other hand, ஆண்டவர் சொல்றார், you have to stop borrowing more and more. இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் சொல்றார், you have to start speaking as if you will come out of debts. கடன்ல இருந்து வெளியே வருவதற்கு ஏதுவாக இந்த வாயை திறந்து பேசுறது ஃபெய்த் ரொம்ப முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் பயிற்சிப்பிக்கப்படணும். இங்க நல்ல கவனிங்கள், கிரியை இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசமா இருக்கு? செத்த வசம். அதனால ஒரு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இருக்கலாம், நான் பூர்வ காலமா கிறிஸ்தவன் 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 சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. விசுவாசம் வேலை செய்யவே செய்யாது. விசுவாசம் பத்தி தெரியும், விசுவாசம் எப்படிப்பட்ட அற்புதம்லாம் செய்ய, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில விசுவாசம் விசுவாசமா தான் இருக்கும் இல்லையா, விசுவாசம் கிரியையா மாறல. கிரியையா மாறணும்னா வாயை திறந்து பேசணும். எப்படி வாங்கணுமா, இது தேவையா, இதை நான் உபயோகப்படுத்துறது எனக்கு பிரயோஜனமா, இதனால் கர்த்தர் மகிமைப்படுவாரா, மேலும் மேலும் நான் கடனை வாங்கக்கூடாது, பார்க்கறதெல்லாம் வாங்கக்கூடாது 10 முறை யோசித்து ஒரு பக்கம் நிறுத்துறாரு பாருங்க. மறுபக்கத்தில் ஆண்டவர் சொல்லுவார், வாயை திறந்து கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வார்த்தையை பேசு. ஸ்பீக் as if you are coming out of debt. அதுலேருந்து வெளியே வருவதற்கு போல அதை பேசுறதுக்கு நம்ம சொந்த பலத்தினால முடியாது. இந்த விசுவாசம் நமக்குள்ள வேலை செய்யும். எப்படி இந்த விசுவாசம் வேலை செய்யுது பாருங்க. அது ரொம்ப சிம்பிளாக விளக்கணும்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, விசுவாசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, ஒரு சொப்பனம் போல ஃபங்க்ஷன் ஆகுது. பக்கத்தில் பார்த்தவங்க விசுவாசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? சொப்பனம்னா தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனால் சொப்பனம் நல்லா காணுவீங்க எல்லாரும், அப்படி தானே? சிலருக்கு நல்ல சொப்பனம் வரும், சிலருக்கு பொல்லாத சொப்பனம் வரும், சிலருக்கு என்னென்னமோ வருது. ஆனால் சொப்பனம் பாருங்க, இந்த சொப்பனம் வேலை செய்கிறது போல விசுவாசம் வேலை. இந்த சொப்பனத்தை நீங்கள் நிஜமாக்குறதுக்கு என்ன செய்யணும்னா, வாயை திறந்து பேசணும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. இந்த சொப்பனத்தை கிடைச்ச உடனே எழும்பி வந்து அடுத்த நாள் நின்று அவன் தன் சகோதரர்களுக்கு முன்பாகலாம் நின்று சொல்றான். வாயை திறந்து கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் சொல்றான். என்ன சொல்றான்? என்னுடைய கதிர் ஓங்கி நிக்குது, உங்களுடைய கதிர் எல்லாம் எனக்கு தலைவணைந்து நிக்கிறத நான் பார்க்கிறேன். வாயை திறந்து பேசினான் பாருங்க. பேசி அதனுடைய
நிறைவேறுதல் வருவதற்கு முன்பாக நிறைய சவால்கள், நிறைய எதிர்ப்புகள். ஆனாலும் கர்த்தர் அவன் கூட இருந்தார். அவனை விட்டு விலகல. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான பாதையில் அவனை கொண்டு போய் பார்வோன், எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு நிலையில கொண்டு வந்து அவனை நிற்க வச்சாரு. அப்ப கவனிச்சு பாருங்க, எப்படி சொப்பனம் நிறைவேறுவதற்கு வாயை திறந்து அந்த சொப்பனத்தை பேசுறோமோ, அதே போல விசுவாசம் நிறைவேறுவதற்கு விசுவாசமான வார்த்தைகளை வாயை திறந்து பேச. என்ன பேசுறேன்? கர்த்தர் என்ன இந்த கடன்லாம் வெளியே கொண்டு, அது விசுவாசமான வார்த்தை. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எங்கன்னா போகணுன்னு ஒரு தீர்மானம் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஏன்னா குடும்பமாக ஒரு பிக்னிக் போனோம், ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொடைக்கானல் போகிறீங்களோ, ஊட்டி போகிறீங்களோ, எங்கேயோ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்களோ, நீங்கள் என்ன செய்வீங்க? போகிறோன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அதை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லாமல் இருக்கவே ஆல் இண்டியா ரேடியோவா கண்டிப்பாக மாறிடுவீங்க. நீங்கள் மாறலனாலும் வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு எலியாது புளியாது மாறிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா போகணுன்ற இடத்த நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. டிசைட் பண்ணதுனால எங்கே போகிறீங்களோ அங்கே போகிறதுக்கான வார்த்தைகளை என்ன பண்ணுறோம்? பேசுவோம். எங்கேயும் போகிறதுக்கு பிளான் பண்ணலன்னா பேசுவீங்களா? ஒன்றுமே வராது. கப்பு சுப்புன்னு நம்ம வேலை உண்டோ நம்ம உண்டோன்னு இருந்துக்கிட்டு நம்ம பண்ண. ஆனால் போனோன்னு முடிவு பண்ணிட்டா வாயை திறந்து பேசுகிறோம். அதுதான் விசுவாசம். கடந்து வெளியே வரணும்னு விசுவாசித்தீங்கன்னா அதை திறந்து வாயை திறந்து பேசணும். நல்ல கவனி நான் சொல்கிறது. கடந்து வெளியே வரணுன்ட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரூட்டு சரியில்லை, அந்த ரூட்டில் போய் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு அர்த்தமா? கடனில் வெளியே வரணும்னு முடிவு பண்ண விசுவாசிக்கிறேன்னா அதை வாயை திறந்து பேசணும். நல்ல கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எங்கே போகணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? சிலர் முடிவு பண்ணிட்டு வந்துருவீங்க, முடிஞ்சவொடனே நேராக சேட்டு கடைக்கு போகலான்னு இருக்கிறேன். இந்த செட்டு பெஸ்ட்டா அந்த செட்டு பெஸ்ட்டா செக் பண்ணலாம். நான் சொல்கிறேன், இப்போ உட்காந்து கேட்குறீங்க, கர்த்தர் நீங்கள் எங்கே போகணும்னு உங்களுக்கு சொல்லித்தராரு, என்ன வாங்கணும்னு சொல்லித்தராரு. வெளியே போன வாயை திறந்து பேசணும். நான் கடன்லேருந்துலாம் வெளியே வருவேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துறாரு. எனக்கான வழியை கர்த்தர் திறப்பா. இது எப்படி ஆகும் எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என் உழைப்பில் எனக்கு ஒரு நன்மையை கட்டளையிட வல்லவரா. எப்படியாவது அவர் செய்வார். ஏன்னா நான் அவரை விசுவாசிக்கிறேன். வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இன்னிலிருந்து பேசி பேசி அது வெளியே வரணும். சொல்கிறாங்க பாருங்க, பேசியே கெட்டான்றாங்க இருக்குல்ல, சொல்கிறான் இல்லையா? இவன் வாயாலேயே கெட்டான்பா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கேட்ட சத்தியத்தினால வாயால் பேசி நல்லா ஆனாம்பா அப்படின்ற சரித்திரத்தை கர்த்தரால் மாத்திரம்தான் உண்டாக்க முடியும். ஏன்னா அவரை விசுவாசிக்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை வெட்கமடைய ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டாரு. இருதயத்தில் கடலிருந்து வெளியே வரணுன்ற விசுவாசம்னா வாயில வார்த்தை வராது. பிரச்சனைலேருந்து வெளியே வரணும், கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும், போலாத்து சிக்கல்லாம் வெளியே வரணுன்ற விசுவாசம் இருதயத்துக்குள்ள இவ்வளவு வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் கேட்க வச்சும் வரலனா வாயிலேருந்து வார்த்தை வராது. நல்லா கவனிக்கணும் சொல்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, குடும்பமாக பேசணும். நீ உட்காந்து குடும்பமாக பிளான் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? குடும்பமாக பிளான் பண்ணுவாங்க. அந்த பேங்க் ட்ரை பண்ணிட்டேன், இந்த பேங்க் ட்ரை பண்ணிட்டேன், எல்லா பேங்க் ட்ரை பண்ணிட்டேன். எவனும் குடும்பம் ஒரு பேங்க் தான் வந்திருக்கிறான், அதனால் நம்ம பிளான் பண்ணி செய்யணும். இதை நான் போகிற நேரத்தில் வந்து கேட்பான் என்னை பற்றி, என் ப்ரொஃபஷனை பற்றி கரெக்டாக சொல்லணும், எல்லாம் ஒரே பதில் சொல்லணும். எப்படி சொல்லுங்க? எல்லாம் ஃபேமிலியாக ஒரு பிளான். எதுக்கு? மேலும் மேலும் கடன் வாங்கி கடன் வெளியே வர்றதுக்கு இல்லை, கடனுக்குள்ளே போகிறதுக்கு. குடும்பமாக உட்காந்து பேசணும். ஆசீர்வாதத்துக்குள்ளே வர்றதுக்கு என்ன செய்யணும்? தேவன் வைத்திருக்கிற விடுதலைக்குள்ளே வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்? கடன்லாம் வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்? பாருங்கள், ஒரு குடும்பம் சென்னையிலிருந்து அவங்க ரீலொகேட் பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறான்னு வச்சிங்களேன்.
என்ன ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்களோ, சிங்கப்பூருக்கு போகிறாங்களோ, அமெரிக்கா போகிறாங்க, எங்கேயோ வச்சுக்கிங்க. நீங்கள் கவனிச்சுப்போம், எந்த குடும்பம் சென்னையை விட்டு எங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் அதை பற்றி பேசுவாங்க பாருங்க. அப்பாலிருந்து அம்மாலிருந்து பிள்ளைகளிலிருந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் பேசுகிறாங்களே. இவங்க இங்கே சென்னையிலேருந்து அவங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க, இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறாங்க, அங்கே செட்டில் ஆக போகிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அதை பண்ண போகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க பாருங்க. ஏன்னா மூவ் ஆகுறாங்க அங்கே. நான் கேட்குறேன், ஒரு குடும்பத்தில் உட்காந்து நீங்கள் இந்த விஷயத்தை கர்த்தர் சொல்கிற இந்த விஷயத்தை என்னைக்காவது பேசியிருக்கிறோமா குடும்பமா? ஒரு குடும்ப தலைவனாய் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உட்கார்ந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய கடனில் சிக்கியிருக்கிறோம். இன்னிலிருந்து நம்ம விசுவாசிக்க போகிறோம், கர்த்தர் நம்மளை கடனில் தான் வெளியே கொண்டு வருவார் என்று நம்ம விசுவாசித்து வாயத்திறந்து ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பேசணும். அப்படின்றத எத்தனை குடும்பம், எத்தனை கிறிஸ்தவ குடும்பம் இதை குறித்து பேசணும்னு யோசித்து பாருங்க. இதை பேச ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், இந்த கடன் வாங்குற எல்லாத்துக்கும் கடன் வாங்கணும்ன்ற அந்த மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, அது உடையுது. இல்லை இல்லை இல்லை, எல்லாத்துக்கும் கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு வேணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் எனக்கு கர்த்தரின் ஆசீர்வாதமே முக்கியம். எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் பாருங்க, அவங்க டைனிங் டேபிள் எப்போவுமே மீட் பண்ணுற இடம் அவங்க வீட்டில் டைனிங் டேபிள். அப்போ அந்த டைனிங் டேபிளில் ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சுருந்தாங்களாம். அந்த போர்டில் என்னென்னா, கர்த்தர் நம்முடைய கடன்லேருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணுவார். God will deliver us from all our debts. ஒவ்வொரு முறையும் உட்காரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பார்ப்பாங்க, அந்த போர்டை பார்த்து வாசிப்பாங்க, God will deliver us from all our debts. அவங்க சொல்கிறாங்க, இப்படி 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, சில வருடத்துக்கு பிறகு அதே போர்டில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல இன்னொரு வாசகம் எழுதும்படி கர்த்தர் பண்ணார். என்னென்னா, praise God, God has delivered us from all our debts. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் எங்களை எல்லா கடனில் இருந்தும் விடுவித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அந்த குடும்பத்துக்கு தேவனை ஏற்படுத்தி. ஏன் நடந்துச்சு? ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் போதும் உட்காரும் போதும் பார்க்குறாங்க, கடன்லேருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணுவார். கடன் வாங்க வேண்டியதில்லை, கடனாளியாக நான் இருக்கக்கூடாது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நம்முடைய உழைப்பெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாக்கியமும் நன்மையும் கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவார். நான் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இதை எத்தனை கிறிஸ்தவங்க நம்புகிறோம்? இன்னைக்கு பாருங்க, யூத மக்கள் அதை நம்புறாங்க. இன்னைக்கு யூதர்கள் பாருங்க, உலகம் முழுவதும் the highest, the richest people in the world is Jewish. ஒரு யூதன் தான் செல்வம் உள்ளவனாக இருக்கிறான். richest man in the world is a Jew. நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யூத மக்கள் தான் உலகம் முழுவதுக்கும் அவங்க ஃபண்ட் கொடுக்குறாங்க. they are the bankers of the whole world. யார் அவங்க? கிறிஸ்தவர்கள். எதை நம்பினாங்க? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பினாங்க. அதன்படி அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துச்சு. நான் கர்த்தருடைய பிள்ளையாச்சே, நான் கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேனே, இயேசு என்னுடைய ஆண்டவராக இருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் எங்க போச்சு? ஏன்னா என் வாயில வரல, என் இருதயத்தில் அதை நான் விசுவாசிக்கல, இதை குறித்த சிந்தனை எனக்கு இல்லை, அதனால வாயில வார்த்தை வரல. வார்த்தை வராததுனால காரியம் நடக்க மாட்டுது. மேலும் மேலும் போய் ஆழமான என்ன கடன் என்கிற குழியில் விழுறேன். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுநாதர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து நீ என்ன பண்ணு? பேசு. பேசுன்றாரு. மலையை பார்த்து பேசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கடனை பார்த்து பேசுங்க. சொல்லுங்க, நல்லா வாய்த்தன் தைரியமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊரே கடனில் இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க கடன் இல்லாமல் ஆரம்பிப்பீங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, கடனை பார்த்து என்ன பண்ணு? நிறைய பேர் கடனை பார்த்து பேசினா கடனை பெருசா பேசுறாங்க. ஐயோ எனக்கு எவ்வளோ கடன் தெரியுமா? சிலருக்கு எப்படி தாராட்டுனா, நீ எவ்வளோ வாங்கியிருக்கிற? அப்படியா, நீ பரவாயில்ல, நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? எப்போ கட்டி முடிப்போனோ தெரில. என் புள்ள அவனுக்கு புள்ள பிறந்து இது கட்டி தலைமுறையாக தொடரும் போலகுதே. நல்லா பேசுகிறோம், வாயில தொடர வைக்கிறான் பிசாசு அடிமைத்தனத்தை. தலைமுறை அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க.
வேதம் சொல்லுகிற தலைமுறை சாபத்தை கர்த்தர் நீக்கிறார். ஆனா இன்னைக்கு தலைமுறையா கடன் என்கிற சாபத்துக்குள்ள ஜனங்கள் இருக்கிறார்களே. சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை ஆவியானவர் ஊழியக்காரன் மூலமா தேவ வசனத்தை பேசுகிற அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள உண்டாகிறாரு. யோசிக்கணும், என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி, என் தலைமுறை எப்படி இருக்கணும், என்ன காரியத்தை காட்டுறேன், என்ன காரியத்தை என் தலைமுறைக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கடனையும் நம்முடைய என்ன பிரச்சனையும் நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பெருசா பேசுறோம். மேற்கொள்ற நிலை எப்படி ஆயிடுதுன்னா ரொம்ப சிறுசாயிடுது. நமக்கு என்ன நம்பிக்கை வர மாட்டேது, நிச்சயமா அது வரவே மாட்டுதே. You keep talking big and big about your debts and your problems. அதனால அது பெருசாவது, மேற்கொள்றது வாழ்க்கையில் ரொம்ப சிறுசாயிட்டு போகுது. 1 சாமுவேல் வாங்க. 1 சாமுவேல்ல தாவீது எப்படி பேசினான்றது கொஞ்சம் பார்க்கணும்ல. தாவீது யாரு? மேற்கொள்றோம். சொல்லுங்க வாய்த்தன், தாவீது யாரு? நம்ம யாரு? ஐயோ இவ்வளவு பெருதாமா சொல்றீங்க. தாவீது யாரு? இதுக்கு சவுண்ட் வருது. நீங்க யாரு? நல்லா சொல்லுங்க எல்லாரும். நான் யாரு? நானும் தாவீதை போல என்ன வாங்குறேன்? மேற்கொள்றவனாமா. அந்த மேற்கொள்றவன் என்ன பேசினா பாருங்க. மேற்கொள்றத குறித்து யோசிக்காத சவுல் என்ன பேசினான் தெரியுமா உங்களுக்கு? சவுலோட இருந்த யுத்த வீரர்கள் என்ன பேசினாங்க தெரியுமா? கோலியாத், ஐயோ அவனை யாருப்பா, அவனை போய் யாருப்பா பார்க்கறது, அவனை போய் எதிர்த்து யாருப்பா யுத்தம் பண்றது, எப்படி அவன் முன்னாடி பண்ணி அவன் வந்தானே நாங்கள் பயந்துட்டு ஓடி எங்கேயா குழிக்குள்ள போய் சொருவிக்கிறோம் நாங்க. சவுலாக சொல்றான், ஐயோ அவன் குரலை கேட்கக்கூடாதுன்னு நான் ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தாவீதுன்னு ஒருத்தன் வரான். அவன் பார்க்குறான், அவன் சொல்கிறான், இந்த கோலியாத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. சொல்கிறாங்க இந்த வார்த்தையை, இந்த கோலியாத்தை பார்த்து, இந்த கோலியாத் இந்த கடன் என்கிறத பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத, நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், என்னோட இருக்கிற கர்த்தர் இந்த காரியத்தை மேற்கொள்ள உதவி செய்வார். தாவீது சொல்கிறான். இதை கேட்டவன் சவுல் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லிடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லியிருக்கணும்? ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 33 வசனம் பாருங்க. அவன் சொல்கிறான், 1 சாமுவேல் 33 அதிகாரத்தில் சொல்கிறான், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. அங்கே சொல்கிறாரு பாருங்க, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நடக்காது. குடும்பத்தில் யாரா ஒருத்தர் சொன்னாங்க, கர்த்தர் கடனெல்லாம் நமக்கு ரத்து பண்ணுவார், கடன் வாங்க வேண்டாம், கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. ஆமாம், வாயை மூடிட்டு சும்மா கடை. ஆண்டவராக எத்தனை நாள் நமக்கு உதவி செஞ்சாரு, எத்தனை பேங்க் தான் நமக்கு உதவி செஞ்சாங்க, அவங்க தான் உதவி செஞ்சாங்க, இவங்க தான் உதவி செஞ்சாங்க, என்னத்தை நீ பேசிட்டு இருக்கிற அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்றாங்க சவுல். உன்னால அவனை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் சொல்றான், அவன் சிறு வயதுல இருந்து என்னவா இருக்கிறானா, யுத்த வீரனா இருக்கிறான், நீயும் இளைஞனா இருக்கிறாய். சொல்றாரு பாருங்க, நீ எப்படி இருப்ப, நீ ரொம்ப சின்ன ஆளுப்பா, உன்னால அவன்கிட்ட போய் யுத்தம் பண்ண முடியாது, அவன் சிறு வயது யுத்த வீரனா இருக்கிறான். ஆனா தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? தாவீது என்ன சொன்னான் பாருங்க, அதான் வாசிக்கும் 45ஆம் வசனம். சில காரியங்களை அங்கே கவனிப்போமா? 45ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவத்தின் தேவன் ஆகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் சொன்ன பாரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் நான் வரேன் சொல்றான். கோலியாத்தே, நிந்திச்சியா? எங்க தேவனுடைய நாமத்தை நிந்திச்சியா? முடியாதுன்னு சொன்னியா? அந்த நாமத்திலே வந்து உனக்கு ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு, இயேசு என்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கே, அந்த நாமத்தினால நான் மேற்கொள்வேன். கையை வாய்த்து சொல்லுங்க, இயேசு என்னும் நாமத்தினால் நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம். கடனை மேற்கொள்ளலாம், பிரச்சனையை மேற்கொள்ளலாம், எல்லா அடிமைத்தனத்தையும் மேற்கொள்ளலாம். மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில்
ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அவங்க சொல்றான் பாருங்க. இப்படி நடக்கிறதுனால ஒருத்தர் இருக்கிறாரு. சவுல் சொல்றான், உன்னால முடியாதுப்பா. அவன் சொல்றான், இல்ல இல்ல இல்ல, என்னோட இருக்கிறவர் ரொம்ப பெரியவருங்க. இந்த கோலியாத்தெல்லாம் அவர் ரொம்ப அசால்ட்டா வீழ்த்துவாரு. ஏன்னா சிங்கங்கள் வந்தபோது, கரடி வந்தபோது என் தேவன் என் கூட இருந்து என்கிட்ட இருந்து ஆடுகளை காப்பாத்தினாரே. ஆடுகளே காப்பாத்துவார்னா தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி காப்பாத்தாம போவாரு? இவன் பெருசா இருக்கலாம், ஆனா நம்முடைய தேவன் என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய நாமத்தில் நான் அவனை எதிர்த்து நிற்கிறேன். நிச்சயமா நான் ஜெயிப்பேன். பூலோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இங்கே ஒரு தேவன் இருக்கிறார். நம்மளோட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை காட்டுகிற ஒரு அடையாளம் வரும். ஆகவே இங்கே தாவீது பேசலாம் பாருங்க, உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு என்னவா போடுவேன்? இறைய ஆகாரமா கொடுப்பேன். இப்படி பேசுகிறோமா? நம்ம கடனை பார்த்து, நம்ம பிரச்சனைகளை பார்த்து இப்படி பேசுகிறோமா? நான் கேட்குறேன். நான் நம்புகிறேன் தாவீது இந்த வார்த்தைகளை கோலியாத்து கேட்க பேசின போது அப்போவே கோலியாத்து பாதி செத்து போனவன் ஆயிட்டாங்க. இஸ் ஆல்ரெடி ஆஃப் டெட். இந்த வார்த்தையை கோலியாத்து தாவீது வாயிலிருந்து கேட்ட உடனே அப்போவே பாதி செத்து போனவன். மீதி பாதி அந்த கல்லு போய் சொருவனெல்லாம் செத்து போனான். நல்லா கவனிங்க, உங்களுடைய your word plays a major role for your success. உங்களுடைய வார்த்தை தான் உங்க வெற்றிக்கான அற்புதமான ஒரு 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 ரோலை பிளே பண்ணுதுங்க. என்ன வார்த்தையை நான் பேசுறேன்? ஆகாது, நடக்காது, முடியாது, இதுலலாம் வெளியே வர முடியாது, இப்படியே தான் நம்ம இருப்போம், இது நம்ம தலையெழுத்து. தாவீது பேசுறான், அங்க எல்லாரும் வேற மாதிரி பேசுறான். பயந்து கோழையா நடுங்கி ஓடி ஒளிந்து மேற்கொள்ள முடியாம நம்மளை நிர்வாணம் ஆக்கிடுவான், நம்மளை முற்றிலும் உருவிடுவான், நம்மளை ஒன்னெல்லாம் ஆக்கிடுவான் அந்த கோலியாத்துன்னு பேசுறான். ஆனா இவன் ஒருத்தன் மாத்திரம் தான் வித்தியாசமா பேசுறான். ஏன்னா இவன் ஒருத்தனுக்குள்ளதான் விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற இத்தனை பேருக்குள்ளேயும் ஆண்டவர் தம்முடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ள வைக்கிறாரு. விசுவாசத்தை உங்களுக்குள்ள வச்சு அனுப்புறார். போய் எங்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன பேச போறீங்க? கர்த்தர் சொல்றாரு, அது நீ செய்ய வேண்டியது. இட்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. நான் என்ன பேச போறேன்? என் சூழ்நிலையை பார்த்து அதை பெருசா பேச போறேன்னா தேவனுடைய நாமத்தில் நான் இவனை மேற்கொள்ள. பாருங்க, ஒரு இடத்துல என்ன ஆகும், 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு பேசுகிறார். பேசி சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கானான் தேசத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. நான் கொடுத்த தேசத்தை இவங்களை போய் வேவு பாருன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்ல, நான் கொடுத்த தேசத்தை போய் இவங்களை வேவு பார்க்க சொல்லு. அதுக்கு 12 பேரை தெரிந்துகொள், கோத்திரத்துக்கு ஒரு தலைவரை நியமித்து 12 பேரை அனுப்புப்பா. போன 12 பேர்ல 2 பேர் தான், காலேபும் யோசுவா மாத்திரம்தான் கர்த்தர் பேசினதான் அவன் பேசினான். ஏன்னா அவங்க 2 பேர் தான் விசுவாசிச்சார்கள். இன்னைக்கு நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, இவ்வளவு பேர் வந்திருக்கலாம், கர்த்தர் உங்களோட பேசுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசித்து அந்த விசுவாசத்தை கிரியையா எப்ப மாத்துறேன்? நான் வாயை திறந்து அதுக்கு ஏதுவா பேசுறேன். இந்த காலேபும் யோசுவா மாத்திரம் சொல்றாங்க. இந்த மத்த 10 பேர் சொல்றான், நம்ம பலவீனர்கள், அவர்கள் ராட்சதர்கள், அவர்கள் ராட்சதர்கள் போல இருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். நம்ம பார்வைக்கு மாத்திரம் வெட்டுக்கிளி அல்ல, அவனுடைய பார்வையிலும் நாம் வெட்டுக்கிளியை போலதான் இருக்கிறோம். எப்போ இவனுங்களை வெட்டுக்கிளி ஆக்கினார் ஆண்டவர்? மனுஷனா வச்சிருக்காரு, தேவசாயல் வச்சிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, வல்லமையான விதத்துல தேவன் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருக்கிறாரு. ஆனா வாயத்திலிருந்து என்ன பேசினோம்னா சொன்ன பாருங்க, your word plays a major role for your success, for your change. உங்களுடைய மாற்றத்துக்கு உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ரோல். என்ன பேசுறோம்?
இந்த நாவல தான் கர்த்தர் கொண்டு வந்து மரணத்துக்கான அதிகாரத்தையும் வச்சிருக்கிறாரு, ஜீவனுக்கான அதிகாரத்தையும் வச்சிருக்கிறார். இங்கிருந்து போவீங்க கொஞ்ச நேரத்தில் என்ன பேச போறீங்க? உங்க சூழ்நிலையை சந்திக்கும் போது என்ன பேச போறீங்க? உங்க கடன் உங்களை வந்து அழுத்தும் போது நீங்க என்ன பேச போறீங்க? அது ஆண்டவர் சொல்ற நீ செய்ய வேண்டியது, அது நான் செய்ய வேண்டியது. விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ள உண்டாகிறார். தேவன் யாருன்னு காட்டிட்டார். அதான் முதல் கல் ரொம்ப முக்கியம். அந்த முதல் கல்ல அவர் என்னெல்லாம் செய்வார்னு காட்டிட்டார். அதை விசுவாசிச்சா இந்த ரெண்டாவது நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் அவரை அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆகவே பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்து. அதான் முதல் கல். 3 காரியத்தை அறிந்திருக்கிறோம். அந்த 3 காரியமும் தேவன் செய்கிற காரியம். இந்த 3 காரியத்தையும் தேவன் செய்கிறார் என்பதை நான் விசுவாசித்தா இப்போ வாயை திறந்து தைரியமா பேச முடியும். மேலும் மேலும் கடன் வாங்குறது நிறுத்த முடியும். கன்ஸ்ட்ரக்டிவா நான் திங்க் பண்றேன். இதெல்லாம் பாசிபிள் ஆகும் நம்முடைய வாழ்க்கையில். இந்த 10 பேர் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? முடியாது, நம்மால போய் ஜெயிக்கணும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த காலேப் சொன்ன வார்த்தையை தான் நான் மறுபடியும் நான் வாசித்து களி கூர்ந்தேன் பாருங்க. எத்தனை முறை வாசிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை வாசித்த போது எனக்கு ஆண்டவர் இப்படி தான் நீ மேற்கொள்ளணும். ஆண்டவர் சொன்ன இப்படி தான் நீ மேற்கொள்வப்பா, இப்படி தான் ஜனங்க மேற்கொள்ள முடியும்னு போய் சொல்லு. இவங்க 2 பேர் தான் பாருங்க கர்த்தர் சொன்னதை பேசுறான், மற்ற எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா பேசுறான். வாசிப்போமா? 30ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது காலேப் மோசேவுக்கு முன்பாக ஜனங்களை அமைத்தி, நாம் உடனே போய், ஹலோ நல்ல கவனிங்க, என்ன சொன்னாரு? உடனே. இப்ப நம்ம கேட்ட அந்த சத்தியங்கள் நமக்குள்ள போய் விசுவாசத்தை உண்டாக்கி இருக்கணும். வாயின் வார்த்தை உடனே மாறணும். பார்த்துக்கலாம், அது சர்ச்சு, அது பிரசங்க நேரம், இது வீடு, இது பிரச்சனையின் நேரம். அதான் சொல்லியிருக்கு பாருங்க. அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா, அப்பொழுது காலை மோசேவுக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் சுதந்தரித்துக் கொள்வோம் என்றார்கள். நல்ல கவனிங்க, எது எளிதாக? என்ன சொல்றான்? ஈஸியா அதை ஓவர் கம் பண்ணுவோம், ஈஸியா ஜெயிப்போம். ஏன் தெரியுமா? அவர் சொல்லிட்டார் நம்ம ஆண்டவர். நான் அவரை நம்புறேன், அவரை நம்பி தான் அந்த இடத்துக்குள்ள போனேன், அவரை நம்பி தான் பார்த்தேன். அவர் சொன்னபடியே இருக்கு எல்லாம். இந்த இடம் அவர் சொன்னபடி இருக்கு. பாலம் தேனம் ஓடுற தேசமா. கை வைக்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டல. இங்க ஒரு சின்ன வேலை செஞ்சாக்கிறோம், ஆசீர்வாதம் உண்டாகுது. நான் அவரை நம்புறேன். அவரை நம்பி என் வாயை திறந்து நான் என்ன செய்ய சொன்னதை விசுவாசத்தோட பேசுறேன். அதனால எனக்கு அற்புதம் நடக்கும். சொல்றாரு, எவனாகிலும் அந்த மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்திலிருந்து பேருந்து என்ன மலை பேருந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னான். அவன் தன் இருதயத்தில் விசுவாசித்து அவிசுவாசப்படாம அவன் பேசினான். வேதம் சொல்ல, அவன் சொன்னபடியே. மலை போல இருக்கலாம் உங்க கடன், மலை போல இருக்கலாம் உங்க பிரச்சனை. இருதயத்தில் சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்து வாயினால் நீங்க அறிக்கை பண்ணுவீங்கன்னா பேசணும். பேசுறது ரொம்ப முக்கியமான ரோல். ஒரு சபைக்கு ஒரு போதகனை கர்த்தர் வச்சு அந்த போதகனை தேவன் தம்முடைய வாயை, போதகனுடைய வாயை பயன்படுத்தி பேசுறாரு பாருங்க. பேசுறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வசனம் இருக்கே, வெளிப்பாடு இருக்கே, இதை வச்சுட்டு போய் ஓட்டிருக்கலாமே காலத்தை. ஏன் சபைக்கு ஒரு போதகரை கர்த்தர் நியமித்து பிசிக்கலான ஒரு மெய்ப்பனை கர்த்தர் ஏன் வைக்கிறாரு? அந்த மெய்ப்பனுக்கு ஏன் வசனத்தை கொடுக்கிறார்? இந்த விளக்கத்தை ஏன் அந்த மெய்ப்பனுக்கு கொடுக்கிறார்? ஏன்னா அவன் வாயின் மூலமா பேச வைக்கிற ஒரு முக்கியமான ரோலை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்படி வந்து இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்குறீங்க. ஏன்னா கேட்கறத நீங்க கேட்கறதோடு நிறுத்தாம கேட்டதை போய் நீங்க உங்க வாயினால பேசணும். இந்த ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் போது அற்புதமான விளைவுகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆனால் இவனுங்க என்ன பண்ணானுங்க பார்த்தீங்களா? என்ன அங்கே வாசித்தோம்ல 30ஆம் வசனம், அங்கே சொல்கிறாரு பாருங்க, எளிதாய் ஜெயித்துக்கொள்வோன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனுக்கு சொன்னான், இப்போ அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நிற்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் எப்படி இருக்கார்கள்?
பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்த வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சதர்கள் பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போலவும் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுத்தி பார்த்து வந்த தேசத்தை குறித்து என்ன செய்தி? நல்ல செய்தியை சொன்னானா? கெட்ட செய்தியை பேசுற வாயா மாறிச்சு. உங்க வாய் என்னவா இருக்க போகுது? எங்க போறீங்க? என்ன வாங்க போறீங்க? என்ன பேச போறீங்க? ரொம்ப முக்கியங்க. அறிக்கை ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த அறிக்கை வேலை செய்கிற ஒரு இடத்த கர்த்தர் நமக்கு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த அறிக்கை வேலை செய்கிறதுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அனுகூலமாக்குற, உங்களுக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்து, ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்து, ஒரு நல்ல மேய்ச்சலை கொடுத்து, ஒரு நல்ல போதகரை கொடுத்து, நல்ல சத்தியத்தை கேட்க வச்சு, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அனுகூலமான காரியம். அந்த அறிக்கை வேலை செய்வதற்கு ஏதுவான சகல அனுகூலத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்துறாரு பாருங்க. அதை ரொம்ப அற்புதமாக விளங்கி கொள்ள நீங்கள் கவனிச்சு பாருங்க. நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான கேம் கிரிக்கெட் தானே. நம்ம இந்தியன் டீம் நம்ம ஊரில் நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்க சேப்பாக் ஸ்டேடியமில் விளையாடுறான்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள், ஸ்போர்ட்ஸ் வல்லுநர் சொல்லுவாங்க, அது ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்ன்றாங்க. அப்படின்னா அவன் நம்ம இந்தியன் டீமை பாராட்ட அந்த ஸ்டேடியமில் இடம் பத்தாது, எல்லாம் நிரம்பி வந்திருக்கிற அத்தனை ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்தியன் டீம் தோக்கணும்னு சொல்லுவானா? தோக்கணும்னு சொல்கிறேன் வேணா பார்த்தா மண்டையிலே போடுவோம், வாயை அடைப்பானுங்க. எல்லாம் என்ன சொல்லுவானுங்க, ஜெயிக்கணும், பாராட்டும். அந்த ஒரு அப்ரிசியேஷன், அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. அது என்ன செய்ய வைக்கும்னா, ஆடுற பிளேயர்ஸை ஜெயிப்பதுக்கான விதத்தில் வேலை செய்ய வைக்கும். ஒரு விளையாட்டுக்கே இப்படிப்பட்ட ஒரு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கும்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் தம்முடைய வசனத்தை உங்களுக்குள்ள வேலை செய்ய வைக்க வாரந்தோறும் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்து, இப்படி ஒரு போதகரை வச்சு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து, வாக்குதத்தை கொடுத்து, இந்த வசனத்தை கொடுத்து, இப்படிப்பட்ட சகல அட்வான்டேஜையும் நம்மளை சுற்றி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ இருக்க இவ்வளோ அட்வான்டேஜான ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் எனக்கு உண்டாக்கியும் இந்த வாயினால் என்ன பேசுகிறேன். இது எப்படின்னா ஒரு ரெஸ்லிங் மேட்ச் மாதிரி. ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? ரெஸ்லிங்னா தெரு நிலைன்னு சண்டை போடுவாங்க, அது இல்லை. நான் ஒரு ரிங்குக்குள்ளே சண்டை போடுறது. சண்டை போடுற 2 பேர் வேணும் பாருங்க. அதில் ஒருத்தர் கிறிஸ்தவர், கிறிஸ்டியன், இன்னொருத்தர் யாருன்னா கடனாளி. இப்போ இந்த கிறிஸ்தவர் ஜெயிக்கணும்னு சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் கமான் யூ காட் டு வின், கிறிஸ்டியன் யூ காட் டு வின், கிறிஸ்டியன் யூ காட் டு வின் அப்படி சொல்ல குத்துறவர் 2 எக்ஸ்ட்ரா குத்துவார். நான் புரியுதா அவங்களுக்கு சொல்றது? இப்போ கிறிஸ்டியனுக்கு எதிராக இருக்கிற கடனாளியை பார்த்து, கடனாளி கமான் குத்து கிறிஸ்தவனே அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்தவன் என்ன பண்ணுவார், 2 அடி வாங்கல, அவரே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருவார். இன்னைக்கு நிறைய வீட்டில் அப்படிதான். வசனத்தை கேட்டு போகிறோம், சத்தியத்தை கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம், வீட்டுக்கு போயிட்டு குத்து வாங்குறோம். நல்ல கவனிங்க, மேற்கொள்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை வைக்க இந்த சத்தியங்களை கர்த்தர் நமக்கு விளக்கி கொடுக்குறார். இவ்வளோத்தையும் கேட்டுட்டு என்ன பேச போகிறேன், ஆண்டவர் சொல்ல, அது நீ செய்ய வேண்டிய, தட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வசனத்தை கேட்ட பிறகு நான் பேச போகிறேன்னா என் பேச்சு மாறும். இன்னையிலேருந்து கர்த்தர் எனக்கு கடன் வெளியே கொண்டு வருவதற்கான விசுவாசமான, அதை தான் நான் விசுவாசிக்கிறேன், அதை தான் நான் ட்ரீம் பண்ணுறேன். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ட்ரீம் பண்ணுறேன். கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற விடுதலையான வாழ்க்கையை ட்ரீம் பண்ணுறேன். கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற உயர்வு, கர்த்தருக்காக நான் ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருக்க போகிறேன். அநேகரை இயேசுவை நன்றாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். இதை விசுவாசிக்கிறேன். இதுக்கு நேராக வாயத்திறந்து விசுவாசமான வார்த்தைகளை பேசினீங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த அறிக்கை வேலை செய்வதற்கான சகல அனுகூலமான சூழல்களை, வசனம், இப்படி ஐக்கியம், சபை கூடி வருகிறது, தேவ வாக்கு தத்துவம், தேவன் நமக்கு முன்பாக நம்மளை சுற்றி வச்சிருக்கிற திரளான சாட்சிகள், இதெல்லாம் நம்ம காட்டுது. இவங்களாம் மேற்கொண்டிருக்கிறாங்களே,
தாவீது மேற்கொண்டிருக்கிறானே, நானும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசம். தாவீது சொன்ன மாதிரியே கோலியாத் தலையை வெட்டி அங்க இருந்த பெலிஸ்தியருடைய பிணத்தெல்லாம் ஆகாயத்து பட்சிகளுக்கு இரையாக போட்டான். ஏன்னா சொன்னான் பாருங்க, சொன்னது நிமித்தமாய் நடந்த விளைவுகள். என்ன சொல்றேன் நான்? வீட்டுக்கு போய் என்ன சொல்ல போறேன்? இவ்வளோத்தையும் கேட்டுட்டு நாளைக்கு வேலைக்கு போய் என்ன சொல்ல போறேன்? என் தொழிலை செய்யும் போது நான் என்ன சொல்ல போறேன்? வாட் ஆம் ஐ கோயிங் டு ஸ்பீக்? எங்க போறேன்றதுக்கு எதுவா பேச போறேனா? ஒன்னும் இல்லாம போகிறதுக்கு எதுவா பேச போறேனா? இல்ல நல்லா ஆகிறதுக்கு எதுவா பேச போறேனா? கர்த்தர் சொல்றார், நான் உன்னை எல்லாம் கடந்து விடுவிப்பதுக்கான ஆசீர்வாதத்தை உன் மேல வைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை அடிமையா இருக்க விரும்பல. கர்த்தர் நம்மளை சுதந்திரமாய் அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன். கர்த்தர் சொல்ற, நீயும் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன செய்வாய்? கடன் கொடுப்பேன். நான் நம்புறேன் இந்த இடத்துல இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்க ரெண்டு கோட்பாடை சொல்லியிருக்கிறேன். இன்னும் 3 கோட்பாடு இருக்கு. அது சொல்ல பாருங்க. சொல்ல சொல்ல கேட்க கேட்க இந்த சத்தியத்தை கை கொள்ற உங்களையும் என்னையும் ஒரு சில வருடங்களில் கர்த்தர் என்ன வாக்குவார்னா, கடன் வாங்குறவனா இல்லை, அநேகருக்கு கடன் கொடுக்கிற உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் நம்மளை மாற்றுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க உங்கள் இடத்துல எழும்பி நில்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற எல்லா அட்வான்டேஜுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா டிஸ்அட்வான்டேஜையும் அட்வான்டேஜாக மாற்றுறீர். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் என்ன டிஸ்அட்வான்டேஜாக வந்திருந்தாலும் இன்னைக்கு கேட்ட சத்தியம் எங்களை உம்முடைய அட்வான்டேஜான ஆண்டவரே, அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் என்ற உம்முடைய சத்தியத்தினால இருக்கிற பலன், அதனால இருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள எங்க வாழ்க்கையை கொண்டு வருகிறீங்களா ஆண்டவரே? இதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய நன்மை, பெரிய பாக்கியம். ஆண்டவரே, இந்த பாக்கியத்தெல்லாம் நாங்கள் எண்ணி இந்த சத்தியம் எங்களுக்குள்ள போய் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற நாங்க இந்த சத்தியத்தினுடைய சத்தம் மறுபடியும் எங்களுக்கு தொனிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, மேலும் மேலும் கடன் வாங்குறதை நிறுத்துவதற்கான விதத்திலும் கடனெல்லாம் வெளியே வருவதற்கான வார்த்தைகளை எங்க வாயத்திலிருந்து நாங்க பேசக்கூடிய விதத்தில் அதை தான் நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தினுடைய அறிக்கை எங்களுடைய வாழ்க்கையில பெரிதான மாற்றத்தை, அதற்கேற்ற செய்கையை கொண்டு வரும். அதற்கேற்ற வாழ்க்கை ஆண்டவரே, ஜீவியத்தின் மாற்றங்கள் எங்க வாழ்க்கையில, குடும்பத்தில், உறவுல, எங்க வேலை ஸ்தலத்தில் உண்டாகும். இந்த விதமான நல் மாற்றங்களை இங்க இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளேயும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு வியாபார ஸ்தலத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு வேலை செய்கிற ஸ்தலத்துக்குள்ளேயும், உம்முடைய பிள்ளைகள் போகிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட மாற்றங்களை நீர் உண்டு பண்ணணும். இங்க இருக்கிற இந்த பிளஸிங் சென்டர் சபைக்கு வருகிற ஒரு விசுவாசியும் கடன் வாங்குறவர்கள் அல்ல, அநேகருக்கு கடன் கொடுக்கிற நீயும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்கிறீர், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற அந்த நிலையில் ஆண்டவரே இந்த சத்தியம் எங்களுக்கு வேலை செய்யட்டும். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாருமே சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.